வளமான தேசத்து தேவிகளின் தரிசனத்திற்கு பிறகு ஒய்யாரமான ஒரிசா கோவில்கள். அடுத்து நாம் தரிசிக்க போவது ஒரிசா அல்லது ஒற்ற தேசத்து கோவில்களை. கோவில் பெருத்தது கும்பகோணம் என்பார்கள். அதுபோல மந்திர மலின புவனேஸ்வர், கோவில்கள் நிறைந்தது புவனேஸ்வர். ஒரிசா மாநிலத்தின் தலைநகரம். ஒரிசாவை நினைத்தவுடன் நமக்கு ஞாபகம் வருவது அழகான கொனார்க்கும் பக்கத்தில் இருக்கும் ஜெகநாத கஷேத்திரமான பூரியும் தான். சக்தியையும் கிருஷ்ணனையும் ஒரிசாவின் அனைத்து கோவில்களிலுமே காணலாம். கிருஷ்ணா, அர்க, பார்வதி, ஹரா, விஷ்ணு, சூரியன், பார்வதி, சிவன் இங்கு நித்திய நிவாசம் செய்கிறார்கள். ஒரிசா கிளம்ப வேண்டும் என்று நினைத்ததும் ஒரு பயண திட்டம் வகுத்து கொண்டேன். மதுரையிலிருந்து நாகர்கோயில் ஹவுரா எக்ஸ்பிரஸில் புவனேஸ்வர் பயணம். சனிக்கிழமை கிளம்பினால் ஞாயிறு மாலை இருட்டும் நேரத்தில் புவனேஸ்வர் சென்று விடலாம். மறுநாள் ஜாஜ்பூர், அதன் பின் தாராதாரிணி தேவிகள், பிறகு பூரி, ஜெகநாதர் மற்றும் கொனார்க். அதற்கு அடுத்த நாள் புவனேஸ்வரில் உள்ள அனைத்து கோவில்களும். மறுநாள் காலை விமானத்தில் புவனேஸ்வரிலிருந்து கல்கத்தா, பின் கல்கத்தாவிலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து மதுரை. இரவு வந்து சேர்ந்து விடலாம் என்று நானே ஒரு திட்டம் போட்டு டிக்கெட்டுகள் வாங்கிவிட்டேன். பாஷையும் தெரியாது, ஊரும் தெரியாது. நான் பணியாற்றிய வங்கியை தொடர்பு கொண்டேன். அனைவரும் வாருங்கள் மேடம், நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியம் கொடுத்தார்கள். என்னுடைய ஹோட்டல் அறையை அவர்களே புக் செய்து விட்டார்கள். நான் ரயிலில் புறப்பட்டேன். இங்கு என்னுடைய சக்தி பீட தரிசனம், ஜாஜ்பூர் கிரிஜா தேவி, லிங்கராஜ் மந்திர், லிங்கதாரிணி தேவி மற்றும் பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள விமலா தேவி ஆகிய மூவரும். ஆனால் அவ்வளவுதானா? அவர்கள் சக்தி பீடங்களாக நினைக்கும் எத்தனை மாதாக்களை தரிசனம் செய்தேன். நினைத்தாலே இனிக்கும் அனுபவம். நான் நினைத்தே பார்க்காத கோயில்களுக்கெல்லாம் போய் வந்தேன். நமது கும்பகோணம், காஞ்சிபுரம் போல திரும்பிய இடமெல்லாம் கோவில் கொண்ட புவனேஸ்வர். இப்பேற்பட்ட கோவில்களை எப்படி கட்டியிருப்பார்கள்? எத்தனை பேர் இதற்காக பாடுபட்டிருப்பார்கள்? எத்தனை செலவு செய்திருப்பார்கள்? நினைத்தாலே பிரமிக்க வைக்கும் கோவில்கள். நான் ஞாயிறு இரவு 7 மணிக்கு புவனேஸ்வர் போய் சேர்ந்து ஹோட்டலில் தங்கி ஒரு டாக்ஸிக்கு ஏற்பாடு செய்து கொண்டேன். மறுநாள் காலை ஜாஜ்பூர் சென்று கிரிஜா தேவி அல்லது அவர்கள் கூறுவது போல பிரஜா தேவி அல்லது நம் வாயில் வரும் விரஜா தேவி என்ற நாபிகையா கஷேத்திரத்தின் நாயகியை தரிசனம் செய்வது. அதன் பின் மகாநதி தரிசனம், பின் கட்டக்கில் உள்ள கட்டக் சண்டி தரிசனம், பின் புவனேஸ்வர் திரும்புதல் என்று திட்டமிட்டுக் கொண்டேன். ஜாஜ்பூரின் கிரிஜா தேவி, அன்னை கிரிஜா தேவி எப்பேற்பட்ட தெய்வம்! ஜாஜ்பூர் கயாசுரனின் உடலில் நாவி உள்ள பாகம் விழுந்த இடம், பித்ருகாரியங்களுக்கு உகந்த இடம். இங்கு ஓடும் புண்ணிய நதியின் பெயர் விரஜா அல்லது வைதரணி நதி என்பதாகும். நல்ல காலை வேளையில் குளிர்ந்த காற்று வீச ஜாஜ்பூர் நோக்கி பயணம். அம்பிகையின் இடது நிதம்பம் விழுந்த இடம். அம்பிகையின் நாமம் காளி, விரஜாதேவி, அவர்கள் கூறுவது போல பிரஜாதேவி, பைரவர் அசிதாங்கர் என்கிறார்கள். விரஜா பீடம், விஜயா, விமலா இரண்டுமே ஒரு பீடம் என்றும் உபாசனை நிமித்தமாக 2 தேவிகளாக கூறப்படுவதாகவும் கூறுகிறார்கள். குப்ஜிகா தந்திரம், ஞானார்ணவ தந்திரம் மற்றும் அஷ்டதச பீட நிர்ணயம் ஆகியவற்றில் இந்த உத்கல பீடம் விரஜா பீடம் என அழைக்கப்படுகிறது. இந்த தேவி ஒரு முகம், 10 கரங்கள், யானை வாகனம் உடையவள். மாத்ருகா அக்ஷரங்களில் த உற்பத்தியான இடம், டகார மாத்ருகை. அம்பிகையின் பெயர் டங்காரிணி தேவி அல்லது கிரியா சரஸ்வதி தேவி. நாபி அல்லது நிதம்பம் இழந்ததாகவும் கூறுகிறார்கள். காலாமாதவ பீடம் அல்லது மகாபதம் என்றும் அழைக்கின்றனர். இந்த மாத்ருகா பீட்டேஸ்வரி ஒரு முகம், 4 கரங்கள் கொண்ட சிம்மவாகினி. பெயரில் என்ன இருக்கிறது? அம்பிகை கிரிஜா தேவியை காளிமாதா எனவும் அழைக்கின்றனர். குவாஹாட்டியில் தரிசித்த பசிஷ்ட் கோவில் ஞாபகத்திற்கு வருகிறது அல்லவா? அங்கும் தேவியின் பெயர் காளிமாதா, பைரவர் அசிதாங்கர். திவ்யமான க்ஷேத்திரம் இந்த விரஜா க்ஷேத்திரம். இந்த மந்திர் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆத்மா சங்கரர்
புத்தி, கிரிஜா தேவி என்கிறார் ஆச்சாரியார். புவனேஸ்வரிலிருந்து 128 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள க்ஷேத்திரம். நான் காலை 10 மணிக்கெல்லாம் கோவிலை அடைந்து விட்டேன். எனக்கு என்னவோ இந்த கோவிலை பார்த்ததும் கேரளத்து கோவில்கள் தான் ஞாபகம் வந்தது. உள்ளே நுழைந்து நிறைய பூக்களும் பூமாலைகளும் வாங்கி கொண்டேன். பிரார்த்தனை மண்டபத்தில் நுழைந்து கர்ப்பகிரகத்திற்கு போய் நின்றவுடன் அன்னை விரஜாதேவி தரிசனம். அம்மா தாயே, தரிசனம் தந்தாயே என்று கைகள் கூப்பி அன்னையை தொழுதேன். பண்டிட்ஜி ஓடி வந்து பூஜா திரவியங்களை வாங்கி கொண்டார். நான் இவ்வளவு அருகில் அன்னையின் தரிசனம் கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை. அம்மைக்கு 2 கரங்கள், கருப்பு உருவம்தான். ஆனால் ஒரிசா பாணியின் அலங்காரத்தில் கிரீடமும் கண்களும் ஹாரங்களும் பட்டாடைகளும் அம்பிகை ஜொலித்தாள். எப்பேற்பட்ட அன்னை! மகிஷனை சம்ஹாரித்தவள் அல்லவா? பெண்ணால் மட்டுமே மரணம் என்று பிரம்மதேவர் வரம் தந்ததால் அசுரன் தன் ஆதிக்கத்தை காட்டி தேவர்களை அடக்கி ஆண்டான். தேவர்கள் வழக்கம் போல அசுரனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தனர். பிரம்மா அவர்களுக்கு ஆறுதல் கூறி, என்னிடம் அவன் பெற்ற வரத்தில் ஒரு பெண்ணால் மட்டும் அவன் மரணம் சம்பவிக்கும். ஆக நீங்கள் அனைவரும் அன்னையை துதியுங்கள் என்றார். சேய் கதறினால் தாய் சும்மா இருப்பாளா? மும்மூர்த்திகளிடமிருந்தே ஒரு தேஜோமயமான பெண்ணாக அன்னை உருவெடுத்தாள். பிரம்மனிடமிருந்து பிராமிணி, விஷ்ணுவிடமிருந்து வைஷ்ணவி, ருத்ரனிடமிருந்து ருத்ராணி, குமரனிடமிருந்து கௌமாரி, இந்திரனிடத்திலிருந்து ஐந்திரி, மகேஸ்வரனிடமிருந்து மாகேஸ்வரி, வாராகரிடமிருந்து வாராகி, நரசிம்மரிடமிருந்து நாரசிம்ஹி என அம்பிகை உருவானாள். தேவர்கள் அவளுக்கு சகல ஆயுதங்களையும் அளிக்க அவர்கள் கொடுத்த ஆபரணங்கள் பூண்டு அழகே உருவான நம் அன்னை மகிஷ சம்ஹாரத்திற்கு புறப்பட்டாள். கடுமையான போரில் மகிஷவதம் செய்து மகிஷமர்தினி என்ற பெயர் பெற்றார். தேவர்கள் அன்னையை எப்படியெல்லாம் துதித்தார்கள்! அப்பேற்பட்ட விரஜா தேவியின் தரிசனம். விரஜா என்றால் ரஜோகுணம் இல்லாதவள் என்று பொருள். மாசற்றவள். தேவி எந்த களங்கமும் இல்லாத பூரணி என்கிறது லலிதையின் சகசரநாமம். சகதாச்ச பபோதோர்வியாம் தேவி சூலாக்ர விக்ஷதः சாலையன் சகலான் பிருத்வீம் சாப்தாத்பீம் ச பர்வதாம். அம்பிகையின் சூலத்தால் சமஹரிக்கப்பட்ட மகிஷன் மாய்ந்ததும் கடல், மலை, தீவுகள் எல்லாம் ஆடின. கொடுமை மறைந்த பின் நன்மை விளைந்தது என்கிறது துர்கா சப்த ஸ்லோகி. விஸ்வேஸ்வரி, மகிஷாந்தகாரி, நாராயணி என்னும் நாமங்கள் கொண்ட சூக்தங்கள் மிகவும் உயர்வானவை. அவற்றை கொண்டு பிரம்மாதி தேவர்கள் அம்மையை சிவை என்று போற்றுகிறார்கள் என்கிறது. மங்களமானவள் அம்பிகை, அலைமகள், கலைமகள், மலைமகள் மூவரும் இணைந்த வடிவினள். அவளை நினைத்தாலும் தரிசித்தாலும் இடிலா இன்பத்தை வழங்குபவள் என்பதில் சந்தேகமில்லை. மகிஷமர்தினி ஸ்தவத்தில் தேவர்கள் அம்மையை இவ்வாறு போற்றுகின்றனர். கிம் வர்ணயாம தவரூபம சிந்தைய மேதத் காஞ்சாதி வீரிய அசுரக்ஷயகாரி பூரி கிம் சாகவேஷு சரிதானி தவாதியானி சர்வேஷு தேவாசுர தேவகணாதிகேஷு. அம்மையின் ரூபத்தை வர்ணிக்க முடியுமா? அப்பேற்பட்ட ரூபவதி நம் அம்பிகை. அவள் வீரத்தை அசுரர்களை சம்ஹாரிப்பதில் பார்க்க முடிகிறது. வேரழகும் மாற்றலும் உடைய தேவியின் பிரபாவத்தை யாரால் கூற முடியும்? வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரிஞ்சி பேணுதற்கெண்ணிய பெம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னிகையை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே. அபிராமி அந்தாதி 40வது பாடல் என்கிறார் அபிராமி பட்டர். தீர்க்க நயனங்களுடைய நம் அம்பிகையை திரிநயனா, திரிலோச்சனா என்று புகழப்படும் அவளை தேவர்கள் அனைவரும் தோத்திரம் பண்ணுகிறார்கள். இந்திரன், பிரம்மன் முதலிய தேவர்கள் அவளுடைய சரணார விந்தங்களை வணங்குகின்றனர். தேவர்ஷிகண சங்காத்த ஸ்தூயமானாத்ம வைபவா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்சுத வைபவா. அவள் எளிதாக நம் அன்புக்கு வயப்படுகிறாள். ஆண்டவனே அன்புதானே, அதனால் தானே அன்பே சிவம் என்கிறோம். அப்பேற்பட்ட சிவையை நினைக்க நல்ல எண்ணங்கள் வேண்டும். அந்த எண்ணங்களுக்கு முன்பிறவியில் செய்த புண்ணியமே காரணமாகும். அம்பிகை விரஜாதேவியின் முன் ஸ்லோகங்கள் பாடும்போது பண்டிட்ஜி மிகவும் அன்புடன் கேட்டார். வெளியே ஒரு டேபிள் போட்டு அமர்ந்து டிக்கெட் விற்பவர் உள்ளே கிடுகிடு என்று போய் ஒரு சுன்னியும் பூக்களும் வளையலும் கொண்டு வந்து என் கைகளில் போட்டார். நான் இன்னும் அர்ச்சனை செய்யவில்லையே என்று கூறினேன். அவர் பண்டிட்ஜியிடம் எனக்கு பூஜை செய்து தருமாறு கூறினார். பண்டிட்ஜி பெயர் கேட்க நான் என் கணவர் பெயர், நட்சத்திரம், கோத்திரம் சொல்ல உங்கள் பெயரையும் சொல்லுங்கள் அம்மா என்றார். கிரிஜா என்றதும் தன் பெயரும் அதே கிரிஜா பாணி என்று கூறினார். ஸ்ரத்தையாக பூஜை செய்து கொடுத்தார்.
நான் அவரிடம் அனுமதி பெற்று அன்னையை படம் எடுத்துக் கொண்டேன். அன்னையின் காலடியில் மகிஷனும் அவனது வாகனமான சிம்மமும் இருப்பதாக கூறினார். ஒரு கையால் மகிஷனை சூலத்தால் மாய்த்து இன்னொரு கையால் மகிஷனின் வாளை இழுக்கிறாள். ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. அம்பிகை புடவையில் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அம்பிகையின் கிரீடத்தில் கணேஷ், சந்திரகலை மற்றும் சிவலிங்க ரூபங்கள் உள்ளன. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சமாக கூட்டம் சேர மெதுவாக வெளியே வந்தேன். அம்மையை வலம் வரும்போது அம்மைக்கு பின்னால் இருந்த பகலாமுகியின் சந்நிதியை அடைந்தேன். தசமகா வித்யைகளில் ஒருத்தியான பகலாமுகியை பீதாம்பரி என்றும் வல்கா என்றும் அழைக்கிறோம். அதாவது கடிவாளம் என்று பொருள். சத்ருக்களின் வாக்கும் இந்திரியங்களும் இவளால் கட்டுப்படும். அம்மைக்கு பிடித்தது மஞ்சள் நிறம். அம்பிகை மஞ்சள் நிற தங்க ஆபரணங்களை அணிந்து மஞ்சள் புடவை உடுத்தி மஞ்சள் பூக்களினால் ஆன மாலைகள் அணிந்து வலது கையில் உயர்த்தி பிடித்த கதையும் இடது கையில் எதிரியின் நாக்கை இழுத்து பிடித்தும் காட்சி தருகிறார். அம்பிகை பகலாமுகியை நினைத்தாலே சர்வமங்கலமும் கிட்டும். ஆனால் விரஜா தேவி கோவிலில் குடியிருக்கும் அம்பிகை சாதாரணமாக 2 கைகளுடைய தேவியை போலவே காட்சியளிக்கிறார். ஒருவர் அம்பிகையை ஸ்ரத்தையுடன் பூஜித்துக் கொண்டிருந்தார். நான் அவரது கவனத்தை கலைக்காமல் அம்பிகையை தரிசித்துக் கொண்டு கிளம்பினேன். சுற்றி வரும்போது கயாவில் உள்ளது போல விஷ்ணு பாதம், அதன் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் வாழை இலையில் பிண்டம் வைக்கிறார்கள். எவ்வளவு இலைகள் விழுந்தாலும் அந்த இடம் ரொம்புவதில்லை என்றும் அங்கு ஈ முதலியவை மொய்ப்பதில்லை என்றும் கிரிஜாபாணி கூறினார். அங்கே கருணாமூர்த்தி பகவான் நாராயணன். நான் மீண்டும் ஒருமுறை உள்ளே சென்று அன்னை விரஜாதேவியை தரிசித்து வந்தேன். தெவிட்டாத தரிசனம். இதற்குள் எங்க ஓடிப்போய் அம்பிகையின் படம் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார் கிரிஜாபாணி. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அஷ்டதச சுபீடங்களுக்கான ஸ்லோகத்தை அவருடன் சேர்ந்து சொல்லிவிட்டு புறப்பட்டேன். பவனமயி பாவகமயி ஷோணிமயி ககனமயி கிருபீட்டமயி ரவிமயி சசிமயி திக்மயி சமயமயி பிராணமயி சிவே பாகி. காற்றும் நெருப்பும் பூமியும் ககனமும் நீரும் சூரியனும் சந்திரனும் திக்கும் சமயமும் பிராணனும் ஆக பறந்து விரிந்துள்ள சிவை என்கிற தேவி, சிவை என்கிற அந்த தேவி நம்மை காப்பாள் என்று தம்முடைய ஆர்யா துவிசதியில் துர்வாசு அம்பிகையை புகழ்கிறார். அப்பேற்பட்ட தாயை தரிசித்த மகிழ்ச்சியில் வெளியே வந்தேன். விரஜாக்ஷேத்திரம் எனப்படும் இந்த ஒட்டியான பீடத்தை பற்றி தந்திரச்சூடாமணியில் தொப்புள் விழுந்த பீடமாக கூறப்படுகிறது. ஆதிசங்கரரும் கூட தம் ஸ்துதியில் இந்த பீடத்தை ஒட்டியான பீடமாகவும் அம்பிகையை கிரிஜா தேவியாகவும் வர்ணிக்கிறார். பிரம்மயாமல தந்திரம் இவ்வாறு கூறுகிறது. ராமேஸ்வரி சேதுபந்தே விமலா புருஷோத்தமே விரஜா ஒற்றதேஷே காமாட்சயா நீலபர்வத்தே. நாங்கள் அடுத்து வைதரணி நதிக்கரே அடைந்தோம். இந்த விரஜா நதி வைகுண்டத்தின் விரஜா நதிக்கு ஒப்பானது என்றே கூறுகிறார்கள். இந்த நதியும் அம்பிகையின் ஸ்வரூபமே என்கிறார்கள். நான் அருமையாக ஆழ்ந்து அனுபவித்து ஒரு நல்ல ஸ்நானம் செய்தேன். அந்த குளிர்ந்த தண்ணீர் மேலே படும் போது மிகவும் இனிமையாக இருந்தது. அங்கிருந்து பிள்ளையாருக்கும் வைஷ்ணவிக்கும் கும்பிடு போட்டு விட்டு சப்த மாதாக்களை தரிசித்தேன். ஒவ்வொரு மாதாவும் ஒரு ஆள் உயரம் இருந்தனர். பெயர்களை கேட்டேன். மசான் காளி, வாராகி, இந்திராணி, வைஷ்ணவி, சாயாதேவி, கௌமாரி, மாகேஸ்வரி என்று பண்டா கூறினார். இவ்வளவு உயரமான தேவியர்களை எங்குமே பார்த்ததில்லை. ஆற்றுக்கு அக்கறையில் வராகமூர்த்தி, ஸ்வேதவராகர், காசி விஸ்வநாதர், சூரிய பகவான் ஆகியோரை தரிசித்துக் கொண்டேன். அங்கிருந்த சண்டிகர் என்ற கோவிலில் பஞ்சமூர்த்தி தரிசனம். விநாயகர் பிரதான கடவுள். கோவிலில் இருந்த பண்டா என்னை அழைத்து போய் சாதமும் காய்கறிகள் போட்டு சமைத்த சாம்பாரும் ஒரு இளநீரே வைத்து கொடுத்தார். நன்றாக பிசைந்து சாம்பார் சாதமாக்கி என்னுடன் வந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு நானும் சாப்பிட்டேன். பசி வேளைக்கு தேவாமிர்தமாக இருந்தது. சுவாமி நமக்கு தரிசனம் மட்டும் தருவதில்லை, கரிசனத்துடன் வயிறு நிறைய சாப்பாடும் தருகிறார். நாங்கள் 2 மணிக்கெல்லாம் சத்யா என்ற இடத்திற்கு போய் சேர்ந்தோம். அங்கிருந்து பலதேவ் ஜெகநாத் கோவிலை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் என்பது எங்கள் கார் ஓட்டுநரின் வேண்டுகோள். எப்பேற்பட்ட டிரைவர்! எனக்கு ஒரிசாவின் பெருமைகள் எல்லாம் அவரே கூறினார். அவரிடமிருந்து தெரிந்து கொண்டது ஏகம். ஒரு புஸ்தகமே தனியாக எழுதலாம். புராண கதைகள், நாட்டுப்புற கதைகள், செவி வழி கதைகள் என என் சக்தி பீடங்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டே வந்தார். அவர்தான் சத்யா ஜெகநாதர் கோவிலை தரிசிக்க வேண்டும் என்று கூட்டி வந்தார். கோவில 3 மணிக்கு திறப்பதால் காரிலேயே உட்கார்ந்திருந்தோம். குளக்கரை ஆலமரத்தடி காய்த்து காற்று பீத்து கொண்டு போனது. சரியாக 3 மணிக்கெல்லாம் கோவிலை திறந்து விட்டார்கள். கொஞ்சம் மேலே ஏற வேண்டும். ஒரியபாணி கோவில். பலபத்ரரையும் கண்ணனையும் கண்ணாடி வழியாக தரிசனம் செய்தோம். பெரிய உருவங்கள், பக்கவாட்டு தரிசனம். ஆனால் கண்ணாடியில் நேரடி தரிசனம்.
பூரி தெய்வங்களை விட அளவில் பெரிய தெய்வங்கள். அற்புதமான தரிசனம். வெளியே வந்து டிரைவருக்கு முதல் நன்றி. கடைசியாக கட்டக் சண்டி தேவியின் கோவில். முதலில் மகாநதி தரிசனம். மகாநதியை தான் பிரமித்து போனேன். ஆனால் வழக்கமான பாலங்கள், கட்டுமான பணிகள் இன்னும் எவ்வளவு காலம் மகாநதியாக இருக்கும் என்று தெரியவில்லை. சண்டி தேவியின் முன்பு, கோவில் முன்பு காரை நிறுத்தினார் டிரைவர். மாலை 4:30 மணிக்குத்தான் கோவில் திறப்பார்களாம். சிறிது நேரம் கதவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தேன். சரியாக 4:30 மணிக்கு கதவு திறக்க கட்டக் சண்டிமா தரிசனம். இந்த ஊரின் பிரதான தேவி. 4 கரங்களுடைய இந்த சண்டிமா பாச அங்குசங்களுடன், வரதவய கரங்களுடன் காட்சி தருகிறாள். சர்வ அலங்காரங்களுடன் தேவி காட்சியளிக்கும் போது மிகவும் சௌமியமாக இருக்கிறாள். பண்டிட்ஜி இந்த அம்பிகை சர்வாபீஷ்ட பிரதாயினி, வரப்பிரதாயினி என்றும் சொன்னார். அவர் உத்கல பிராமண வகுப்பை சேர்ந்தவர் என்றும் அவர்கள் பரம்பரையாகவே மாவை பூஜிப்பதாகவும் கூறினார். அம்பிகையை உயிர் வாழும் தேவி, லிவிங் காடஸ். வேறு எப்படி இருக்க முடியும்? நம் மனோரதங்களை நிறைவேற்றும் மா அவளை புவனேஸ்வரியாக பூஜிப்பதாக கூறினார். புவனம் முழுதுடையாள். அவள் சண்டியாக இருப்பதால் துர்கா மாவும் கூட. ஒரிசா வங்காளத்தில் எல்லாமே துர்கா மாதான். ஹம்ச பண்டா என்ற புரோகிதர் மாவின் உருவச்சிலையை கண்டுபிடித்து மா கட்டக் சண்டியை பிரதிஷ்டை செய்தார். கோவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறதே தவிர மாவின் உருவம் மிகவும் பழமையானது. இங்கு நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சப்தசதி பாராயணம் நடப்பதாக பண்டிட்ஜி கூறினார். தேவி மகாத்மியமே சண்டி பாடம் அல்லவா? சண்டி தேவிக்கு உரித்தான பாராயணம். அம்பிகை நவாக்ஷரி மந்திரமே அவள் பெயர் கொண்டது. தேவி மகாத்மியத்தின் அம்பிகை எப்படி ஆவிர்வரிக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. அம்பிகை சண்டிகாலிக்கு உதவியாக ரத்த பீஜர்களை வதம் செய்கிறாள். அம்பிகை சண்டி காளிக்கு உதவியாக ரத்த பீஜர்களை வதம் செய்கிறாள். ஸ்காந்த புராணத்தில் சண்டமுண்டர்களை வதைத்து சாமுண்டா அல்லது சண்டியானால் தேவி என்று தெரிந்து கொள்கிறோம். சண்டி ஹோமம் மிகவும் உயர்ந்த ஹோமம் அல்லவா? அம்பிகை சண்டிகைக்கு நிறைய பெயர்கள். நேபாளத்தில் கண்டகி சண்டி, உஜ்ஜயினியில் மங்கள சண்டிகா, காட்ராவில் வைஷ்ணோ மாதா, ஹரித்வாரில் சண்டி தேவி. ஆக கட்டக்மா சண்டிமாவின் தரிசனம் அருமையாக அமைந்தது. நான் மனநிறைவுடன் புவனேஸ்வர் திரும்பினேன். அடுத்தது தரணி போற்றும் தாராதாரிணி தேவி தரிசனம். என்னுடன் இந்த பயணத்தில் கூடவே வந்து சக்தி பீடங்களை தரிசிக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவியின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். இந்த என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு உடனே அந்தந்த தேவி தரிசனம், அந்த சக்தி பீட தரிசனம் உடனே கிடைத்துவிடும். ஆகையால் என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Dear listeners, I am very happy that you will be traveling with me to all the Shakti Peeths, and Mata has been blessing you all with her grace. And if you can subscribe to this channel, you can immediately get the Shakti Peeth descriptions. Thank you so much.